அருள்மிகு ஸ்ரீ ஜெயசக்தி அங்காள பரமேஸ்வரி மற்றும் மகாவாராகி அம்மன் ஆலயத்தில் குழுவில் பயணிக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனியத ஒரு காலை வணக்கம். இன்றைய தினமானது அஷ்டமி தினத்தை முன்னிட்டு நமது ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் காலபைரவ சுவாமிக்கு மாலை 6 7 மணிக்குள்ளாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபதூப ஆராதனை காண்பிக்க இருப்பதால் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அஷ்டமி பூஜையில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில பல துன்பங்கள், கடன் பிரச்சனை, மனக்குறைகள், ஏவல் செய்வினை போன்ற அனைத்து தொந்தரவுகளிலிருந்தும் விடுபடுறதுக்காக காலபைரவ சுவாமிக்கு பூஷ்மாண்ட தீபம் சொல்லக்கூடிய பூஷணி கால விளக்கேற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு அந்த தோஷங்கள் இருந்தால் விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக சுவாமி கொடுப்பாரு. பைரவரை வணங்குறவங்களுக்கு எதிலுமே பயம் கிடையாது. அதனால்தான் சுவாமி பெயர் பைரவர். காவல் தெய்வம், காக்கும் தெய்வமாக இருந்து நம்மை ரட்சிக்கக்கூடியவர். தேவையில்லாத விபத்துகள், அகால மரணங்கள் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் சம்பவிக்காது தடுத்தாட்கொண்டு நம்மை காத்து அவருடைய இரு கண்களுடைய கருணையினால நம்மளை காப்பாற்றுவார். பைரவரை வணங்குறது அவ்வளோ ஒரு விசேஷம், நன்றியுள்ள தெய்வம். அதனால் அவசியம் எல்லாரும் அஷ்டமி பூஜை பண்ணுங்க. உங்களுடைய குறைகள் வினைகள்லாம் கண்டிப்பாக படிப்படியாக குறையும். அதுபோல் மிளகு தீபம் ஏற்றலாம். 5 மிளகு எடுத்து ஒரு சிகப்பு காட்டன் வஸ்திரத்தில் முடி போட்டு 2 அகல் சுத்தமான புது அகல் வாங்கி அதில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி தீபம் போட்டு அதை பஸ்மமாக்கி சுவாமிக்கு தீபம் போட்டால் அனைத்து பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை சுவாமி கொடுப்பார் சொல்கிறது எல்லளவும் மையம் கிடையாது. அதை தொடர்ந்து நம்ம ஆலயத்தில் சாயங்காலம் பூஜை இருக்கிறதால கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கோங்க. அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பாலோ, தயிரோ, பன்னீரோ என்னவோ எதுவாக இருந்தாலும் உங்கள் கைகளால் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரி துணை. நன்றி.